ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நிதர்ஷனா. ஸோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து காலையில் சாப்பிட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுனா வந்து எங்கள் வீட்டில் உப்புமாவும் சட்னியும் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு இன்றைக்கி வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன வீடியோ போடலாம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முன்னாடி போட்டதை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்ட்டான வீடியோ. அது என்னன்னா வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் அது கொடுத்துக்கிறேன். அது என்னன்னா வந்து ஒரு செடியை எப்படி வந்து மண்ணே இல்லாமல் வளர்க்குறது, ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் நினைக்கலாம், அது எப்படா ஒரு செடியை வந்து மண்ணே இல்லாமல் வளர்க்க முடியும், அது ஒரே ஒரு ப்ராடக்டை வச்சு மட்டும், வெறும் ஒரு மீனை வச்சு மட்டும் நம்ம செடியை வளர்க்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன், வாங்க போகலாம். இதுதான் அந்த செட்டப், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இது செட்டப் இது வந்து நானும் அக்காவும் சேர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம், ஓகேவா? ஸோ இதில் என்னன்னா உங்களுக்கு கான்செப்ட் ஒன்றும் இல்லை, ஒரு மீனை வச்சு மண்ணே இல்லாமல் செடி வளர்க்குறது தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து தான் அக்வாஃபோனிக்குன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதில் என்னென்னா கீழே வந்து உங்களுக்கு மீன் இருக்கும், மேலே வந்து செடி. ஸோ அந்த மீனை வச்சு தான் வந்து இந்த செடியவே நம்ம வளர்த்துறோம், வெறும் மண்ணே இல்லாமல் வளர்த்துறது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு இது சொல்லலாம். எந்த ஒரு உரமும் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக வளர்க்குறது. இது வந்து எப்படின்னா வெறும் மீனோட வேஸ்ட்டை வச்சு இந்த பிளான்ட் க்ரோ ஆகும். அது வந்து என்னென்னா மீனோட வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுன்னா, அது வேஸ்ட் வந்து இங்கே மோட்டார் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு மோட்டார் இருக்குது, அதோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த மோட்டார்லேருந்து வந்து அந்த வேஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா தண்ணியோடது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த வேஸ்டெல்லாம் இது வந்து எடுத்துக்கும், அதுதான் வந்து இதோட உரமே. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த வாட்டரை என்ன பண்ணுன்னா ஃபில்டர் பண்ணி மறுபடியும் கீழே அங்கே போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி கீழே மறுபடியும் மீனுக்கே போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப அதோட காஸ்ட்டு நம்ம செட்டப் பண்ணுறது வந்து கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் காஸ்ட் ஆகும். பட் போக போக வந்து இதில் நீங்கள் நிறையா பெனிஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ அட் அ டைமில் உங்களுக்கு 2 பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று ஃபிஷ் மூலமாக பெனிஃபிட் கிடைக்கும், இன்னொன்று உங்களுக்கு இந்த வந்து கீரை வகை காய்கறி இந்த மூலமாக நீங்கள் வந்து பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன போட்டிருக்கோன்னா தக்காளி போட்டிருக்கோம், கீரை இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து மிளகா போட்டிருக்கோம். இந்த 3. இப்போது அன்றைக்கி வந்து என்ன ஆச்சு, எங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போ அம்மா கிட்டே கேட்டோமா. ஸோ அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இங்கே இருக்க வந்து கீரையை பறித்து அதை வந்து பக்கோடாவாக போட்டு கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கடையில் போய் வாங்கி எல்லாம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்தில் வந்து இங்கேருந்து பறித்து பக்கோடா போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா இப்போ வந்து நீங்கள் இந்த நாங்கள் வந்து சொன்ன மண்ணில் வளர்க்கலன்னு. ஸோ நீங்கள் எதில் வளர்க்குறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இந்த வந்து இதுக்கு பேர் வந்து க்ளே பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினது. இதுக்கும் முன்னாடி இது உங்களால் வாங்க முடியலன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் அந்த வீடுக்கு கட்டுற அந்த ஜல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கருங்கல்னு சொல்கிறாங்களா, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியும் இதை வளர்க்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து மண்ணை இல்லாமல் எதை யூஸ் பண்ணி வளர்க்க முடியுமோ பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம வந்து பூமியை பாதுகாக்கிறோம், மண்ணை பாதுகாக்கிறோம், மண் வளத்தையும் பாதுகாக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து எந்த உரமும் சேர்த்தாமல், எந்த பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்தாமல், வெறும் மீனோட கழிவில் வந்து செடி வளர்த்துறோம். இது எங்கள் வீட்டோட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த சின்ன ப்ராஜெக்டை வச்சு நம்ம எவ்வளவோ பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு முறையில் வந்து நம்ம ஒரு தோட்டம் வைக்கலாம். இதை வச்சு ஒரு வந்து நம்ம தோட்டம் வச்சுக்கலாம். லைக் இப்போது நான் பார்த்தீங்கன்னா மாடியில் வைக்கிறது, கீழே வைக்கிறது, இந்த மாதிரி எதாவது இருந்தால். இன்னொரு முக்கியமான திங்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் கரண்ட்டு பில்ஸ் நிறையா வரும்னு நினைப்பீங்க, ஆனால் அதுக்கு இல்லவே இல்லை. இது ரொம்ப கம்மியான கரண்ட்டு தான் வந்து இது இழுக்கும். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.